1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி வாழக்கூடிய பனையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா 1000 அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்லை. அப்போ உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க, எச்சரிச்சுக்கிறதான் பனை மரம் செத்து நிரூபிக்குது. பாக்கு மரமும் தென்னை மரமும் செத்து நிரூபிக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அத என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணா சித்தப்பனா என் பொறுப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த தண்ணீர் மாநாடு, தண்ணீரின் கண்ணீர். இந்த தண்ணீர் உன்னோட பேசும். அது தன் தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளவு பெருசு, நம்ம என்ன பண்றோம். நீ குடிக்கிறது தண்ணியே இல்ல, நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்க. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. உலகத்தில் எந்த பேரறிஞன் எந்த மருத்துவ மேதை காரணம் சொல்லுவான்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் என்ன? புகைச்சிச்சா, இல்ல போதை பொருளை குடிச்சிச்சா, இல்ல கஞ்சாவின்னு எதுவும் போட்டுச்சா, இல்ல எப்படி புற்றுநோயோட பிறக்குது? நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. ஆக்குனவன் யாரு? ஆக்குனது யாரு? அதான் கேள்வி. அதுக்குதான் இந்த தண்ணீரின் மாநாடு.